அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 14/1/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று தைப்பொங்கல் திருநாள், மகர சங்கராந்தி நாள். இன்று முதல் உத்தராயணம் ஆரம்பமாகின்றது. இன்று நமது நேயர்கள் அனைவருக்கும் தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் சென்னை மயிலாப்பூர் கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வர சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இன்று பொங்கல் வைப்பதற்கு நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும், மதியம் 12 மணி முதல் 1 மணி வரையும், மாலை 3 மணி முதல் 5 மணி வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் தை மாதம் 1ஆம் நாள். இன்று கரிநாள். இன்று அதிகாலை 4:40 வரை பௌர்ணமி திதி உள்ளது. அதன் பின்னர் பிரதமை திதி உள்ளது. இன்று காலை 11:24 வரை புனர்பூச நட்சத்திரமும் அதன் பின்னர் பூச நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:33 வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ளது. இன்று காலை 11:24 வரை கேட்டை நட்சத்திரத்துக்கும் அதனைத் தொடர்ந்து மூல நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் உள்ளது. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும், குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. வீட்டிலே அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். தம்பதிகளிடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படக்கூடிய நாள். பிள்ளைகள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். அதே மாதிரி வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நல்ல தகவல்கள் எல்லாம் வரக்கூடிய நாள். கலைத்துறையினருக்கு உரிய அங்கீகாரம், ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சிலருக்கு நல்ல செய்திகள், நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேரும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். சகோதர வழியிலே நன்மை உண்டு. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், அரசு அல்லது அரசாங்க கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சக்தி கணபதி வழிபாடு. சக்தி கணபதியை அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சந்திரன் பகவானை உச்சமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. மன தைரியம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் மேம்படும். ஆனால் சூரிய பகவானால் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள், கவனமாக இருக்க வேண்டிய காலம். வெளிநாட்டிலே டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால், கன்வென்ஷன் சென்டர் நடத்துவவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டிய நாளாக உள்ளது. வீடு, இடம், நிலம், மனை, காணி போன்ற இடங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு தீர்வு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு புது வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. சொர்ண ஆகர்ஷண பைரவரை 5 மிளகுகளை ஒரு சிவப்பு துணியில் கட்டி சுத்தமான நல்லெண்ணெயில் தீபமேற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. மிதுனம் ராசி என்பர்களை, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். கலைத்துறையினருக்கு வரவேண்டிய பாக்கிகளிலே சில இழுபறிகள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்தவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள். மீடியா நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள் உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆயிலி ஃபுட்டை தவிர்ப்பது நல்லது. வரன்கள் விஷயத்திலே எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும். அதே மாதிரி கடன் கொடுப்பதையோ கடன் வாங்குவதையோ நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கடக ராசி என்பர்களே, ஏற்றம் இறக்கம் உள்ள நாள். வண்டி வாகனங்களிலே செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி சந்தோஷமாக இருப்பீங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூசேஜில் கவனம் தேவை. வெளிநாட்டிலே சிவில் இன்ஜினியராக, ஆர்கிடெக்டாக பணிபுரிபவர்கள், நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக உள்ளது. கடன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பிரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மாரியம்மனை சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே, வீண் அலைச்சல் சிலருக்கு இருக்கும். வரவு செலவு விஷயத்திலே கவனமாக இருக்கணும். தாய் வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் வந்து போகும். மாலை நேரத்தின் பின்னர் அந்த நிலைமை மாறும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சிலருக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக எதிர்பார்த்த மாதிரி இருக்கும். அரசு ஊழியர்கள் அல்லது அரசாங்க ஊழியர்கள், அதிகாரிகளுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாள். வெளிநாட்டிலே சிவில் இன்ஜினியராக, ஆர்கிடெக்டாக பணிபுரிபவர்கள், பெட்ரோலியம் துறையில் பணியாற்றுபவர்கள், கெமிக்கல் துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாரை தாமரைப்பூவால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கன்னி ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். சுக்கிர பகவானால் முயற்சிக்கு ஏற்ற நல்ல பலன் கிடைக்கும். பிள்ளைகள், குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றி நல்ல ஒரு சிந்தனை, தெளிவு வரும். ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், யோகா ட்ரெயினராக, ஆசிரியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் வந்து சேரும். சொந்தமாக வீடு, இடம், நிலம், மனை, காணி வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். நண்பர்களுடன் இருந்த மன கசப்பு நீங்கும். வெளியூரிலிருந்து தாய்நாடு அல்லது வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு வருவோருக்கு அனுகூலமான நாள். சமூக சேவையாளர்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், அரிசி கடை, எண்ணெய் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. மகாவிஷ்ணுவை நீங்கள் துளசி சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் உண்டு. செவ்வாய் பகவானால் சிலருக்கு ஆளுமை திறன் அதிகரிக்கும். இவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்கள், மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்கள், சோஷியல் மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். மாணவர்கள், குறிப்பாக மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட கோர்ஸ் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். படித்துவிட்டு வேலை தேடும் சிலருக்கு தகுந்த வேலை கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். காதலர்களுக்கிடையே மகிழ்ச்சியான நாள். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நாள்.
கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டீல் இரும்பு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. வெளிநாட்டிலே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் அல்லது சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அல்லது குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி கண்ட்ரோல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனை நீங்கள் தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. செவ்வாய் பகவானை ராசிதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே, நிதானமாக இருக்க வேண்டிய நாள். வீட்டில் உள்ளவங்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும். புது பொறுப்புகள் சிலருக்கு வரும். சட்டத்துறையில் இருக்கிறவங்க, வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும், கவனமாக இருக்கணும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தேனிப்பு துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்கணும். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பார் நடத்துபவர்கள், பேக்கர் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை வில்வம் சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. தனுசு ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். 8லே செவ்வாய் இருப்பதனால் வண்டி வாகனங்களில் போகிறபோது கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ட்ராவலிங் பயணங்களின் பொழுது தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்கள்ட்ட பேசுகிற போதெல்லாம் ரொம்ப கவனமாக பேச வேண்டிய நாள். சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், கிராசரி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். வீட்டில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் குறையும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி திருமண மண்டபம், பார்ட்டிகால், மினிகால் வைத்திருப்பவர்கள், கல்யாண மண்டபம் வைத்திருப்பவர்கள், கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் புது புக்கிங்ஸ் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. ராஜராஜேஸ்வரி அம்பாளை வெள்ளி நிற பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மகர ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். வீட்டிலே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப வருஷமாக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். பிரிந்த சில தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி செகண்ட் மேரேஜ், 2வது கல்யாணம் அல்லது 3வது கல்யாணம் பண்ண இருப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். சமூகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. ஜிம் ட்ரைனராக, அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸ் கோச்சாக இருப்பவர்கள் உங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சனீஸ்வர பகவானை ராசிதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, சூரியனும் புதனும் சாதகமாக இருப்பதனால் நினைத்த காரியங்கள் சிலது நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கே சர்ப்ரைஸ் தர மாதிரி, ஆச்சரியம் தர மாதிரி இருக்கும். டிரைவராக பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி டெய்லரிங் செய்பவர்களுக்கு புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள். வெளிநாட்டிலே வேலை தேடும், படித்துவிட்டு வேலை தேடுற மாணவர்கள் சிலருக்கு நல்ல வேலைகள் கிடைக்கும். ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். வியாபாரம், தொழிலிலே இருந்த போட்டி குறையும். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பார் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் உண்டு. அதே மாதிரி வெளிநாட்டிலே மெரைன் இன்ஜினியராக, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. காதலர்களுக்கிடையே இனிமையான நாள். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை ஏற்படும், பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகப் பெருமானை நீங்கள் அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மீனராசி என்பர்களே,
ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. ஆயிலி ஃபுட், ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். வெளிநாட்டிலே வேலை தேடும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியராக பணிபுரிவர்கள், ஐடி துறையில் பணிபுரிவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். பிபிஓ கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். கலைஞர்களுக்குரிய மரியாதை கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கும் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. தந்தை வழி உறவுகளுடன் இந்த மனஸ்தாபம் குறையும். அவர்களை ஒன்றா சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். வரன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயரை அனுமன் சாலிசா பாடி வழிவிடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நல்ல செய்திகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க எல்லாம் வல்ல குன்றத்தூர் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.